வணக்கம் அன்புடன் பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ லைக் ஐப்ரோஸ் வந்து எப்படி திக்காக்குறது, ஐப்ரோஸ் எப்படி க்ரோத் கொண்டுட்டு வர்றது, ஐப்ரோஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம ரெடி பண்ணுறது, நம்ம ஐப்ரோஸ் வந்து ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கு வந்து 2 ஆப்ஷன் நான் வச்சுருக்கேன். லைக் ஒன்று வந்து ஒரு விஷயம் நீங்கள் லாங் டர்மாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐப்ரோஸ் கிடைக்கும். அது ஒன்று. நம்பர் 2 ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்கணும். லைக் நாளைக்கு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா இன்றைக்கி இல்லை அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் மேக்கப் மூலமாக உங்களோட ஐப்ரோஸை சூப்பராக ஆக்கிக்கலாம். ஸோ இந்த 2 விஷயமும் இருக்குது. இது 2த்தில் ஃபஸ்ட்டு விஷயத்தில் எந்த விதமான டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, செகண்ட் பண்ணுறதுலேயும் எந்த விதமான டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு மேக்கப் மூலமாக உங்களோட ஐப்ரோஸ் செட் பண்ணணுன்னா எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை நார்மலாக வந்து மிட் ரேஞ்ச், லோ பட்ஜெட்லேருந்து மீடியம் பட்ஜெட், ஹை பட்ஜெட், ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் எப்படி உங்கள் ஐப்ரோஸை செட் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் நீட்டாக, இல்லை எவ்ரிடேக்கும் எப்படி நீங்கள் செட் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் எல்லாமே சொல்ல போகிறேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸுன்றதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஐப்ரோஸ் நீங்களே வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பண்ணக்கூடாது அந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண போகிறேன். எப்படி வந்து ஐப்ரோஸை ரிமூவ் பண்ணணும், லைக் நீங்கள் மேக்கப் மூலமாக பண்ணுறதா இருந்தால் எப்படி அதை ரிமூவ் பண்ணணும் அதையும் ஷேர் பண்ண போகிறேன். இன்னொன்று, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆல்ரெடி ஐப்ரோஸ் வந்து நேச்சுரலாக எப்படி வளர வைக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக அதுதான் லாங் டேர்முக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். லைக் என் ஃப்யூச்சரில் இப்போ எனக்கு இமீடியட் ரிசல்ட்லாம் வேணாம், நேச்சுரலாக என்னோடய ஐப்ரோஸ் சூப்பராக வளரணும், மேக்கப்லாம் வேணான்னா கண்டிப்பாக அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினெட்லி உங்களோட ஐப்ரோஸில் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வரும். நாட் இமீடியட்லி பட் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம். ஓகே, எனக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்கள் ஐப்ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னோடய ஜெனட்டிக் தான், ஹெரிடிட்டின்னு சொல்லலாம். என்னோடய அம்மா அப்பாக்கெலாம் நல்லா இருக்கிறனால எனக்கு இருக்குது. பட் ஸ்டில் நான் இன்றைக்கி எந்த விதமான ஐப்ரோஸில் மேக்கப் எதுவுமே பண்ணலை. உங்களுக்கு எப்படின்றத பண்ணி காமிக்க போகிறேன். அது பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். கிவ் அவே வந்து போயிட்டுருக்கு டிசம்பர் 21 வரைக்கும். கிவ் அவே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் லைக் என்றைக்கு ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து 21 வரைக்கும் உள்ள வீடியோவில் ஒரு லைக் பண்ணி கீழே வந்து ஒரு கமெண்ட் நீங்கள் பண்ணால் போதும். எனி கமெண்ட், அவ்வளோதான், நீங்கள் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால் ரேண்டமாக ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணி லைக் என்னோடய மேக்கப், ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ், எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். இப்போவே நிறைய பேரோட கமெண்ட்லாம் நான் பார்த்துருக்கேன். ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ அதை கண்டினியூஸாக பண்ணுங்கள். குயிக்காக நான் வந்து கிவ் அவே ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறேன் லைக் ஆஃப்டர் 21. ஓகே, ஜம்மு ஆர்கானிக்ஸில் சேல் டிசம்பர் 10th முடிஞ்சிருச்சு. பட் நிறைய பேர் கேட்டிருந்தனால இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக கண்டினியூஸாக சேல் இல்லாமல் போயிட்டுருக்கோம். ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிற விதமாக க்ளே, ஃபேஸ் பேக், பவுடர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்ம பிராண்டில். அது மட்டும் இல்லை, பனங்கற்கண்டு, தேங்காய் எண்ணெய், இது எல்லாமே பியோர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ க்ளோயிங் சீரம் அவைலபிளாக இருக்குது, ஹெர்பல் ஷாம்பூ, இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். யூனிசெக்ஸ் கிட்ஸ் எல்லாருமே. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஆக்சுவலி சில பேர் கேட்டிருந்தாங்க லைக் ஒரு சில பாய்ஸ், மென்ஸ் வந்து கிவ் அவே வந்து ஒன்லி கேர்ள்ஸ்க்கு மட்டும்தானா, நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதா அப்படின்னு. அப்படி கிடையாது, எல்லாருக்கும் தான். அது மட்டும் இல்லை, ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாமே, ஈவன் மேக்கப், யூனிவர்சல், யாருனாலும் பண்ணலாம். எனிபடி ஹூ ஹேவ் ஸ்கின், எனிபடி ஹூ லவ்ஸ் டு டூ செல்ஃப் கேரிங், எல்லாருக்குமே தான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளோட அன்புடன் பிரியா vlog சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சேனலில் இப்போதைக்கு வீடியோஸ் பண்ணல, பட் நாளையிலேருந்து டெய்லி லைக் என்னோடய லஞ்ச் பாக்ஸ், என்னோடய பசங்களுக்கு நான் என்ன அனுப்புகிறேன், இல்லைனா ஸ்நாக் ரெசிபி, அந்த மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி கொஞ்ச நாளைக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் குவிக்காகவே பிக் டைம் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா கோ செக் அவுட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட் என்னென்னா, என்னோடய ஐப்ரோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பண்ணவே இல்லைன்னு சொன்னேன் இல்லையா. ஃபஸ்ட் இதுதான் ஐப்ரோஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரஷ் வந்து ஸ்பூலி ப்ரஷ். சரியா, இது இப்படி தான் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா, நான் எதுவுமே ஐப்ரோஸில் பண்ணலை. பட் ஸ்டில் நீங்கள் உங்கள் ஐப்ரோஸ்க்கு ஏதாவது ஒரு மேக்கப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பூலி ப்ரஷ் வச்சு ஃபர்ஸ்ட் இப்படி அப்வர்ட் டைரெக்ஷனில் கொஞ்சமாக இப்படி தூக்கிக்கோங்க. உங்கள் கண்களை அதை ஒசத்திட்டு கொஞ்சமாக இப்படி லிஃப்ட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணுங்கள் அப்வர்ட் டைரெக்ஷனில். இதனால் என்னென்னா கீழே உள்ள ஹேர்லாம் அப்வர்டில் போயிடும். ஒன்லி மேலே தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஓகேவா. இன்னொன்று ஷேப்பாக இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஐப்ரோஸ் பார்லருக்கு போய் ட்ரிம் பண்ணலாம், ஐப்ரோஸ் பண்ணலாம். நான் வந்து சம்டைம்ஸ் வீட்டில் பண்ணுவேன். மெனி டைம்ஸ் வந்து ஐப்ரோஸ் வெளியில் போய் பார்லரில் தான் பண்ணுவேன். ஸோ அது ஒன்று. ஸோ ஃபஸ்ட் இது பண்ணிட்டீங்களா. செகண்ட் என்னென்னா,
ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணணும். இஃப் சப்போஸ் எனக்கு வந்து நிறைய இருக்குது, ஸோ நிறைய இருக்கும்போது எனக்கு பெருசாக எஃபோர்ட் எடுக்க வேணாம். பட் ரொம்ப கம்மியாக உங்களுக்கு வந்து மினிமலாக வந்து ஐப்ரோஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ட்ரா பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லைக் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷன் சொல்லிடுறேன். பேசிக்லி எப்படின்னா, ஒரு பென்சில் இருக்கும், பென்சிலை ஷார்ப் பண்ணி ஐப்ரோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, இது நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இதில் வந்து ஒன் ஸ்ட்ரோக் எடுத்து நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அப்புன மாதிரி இருக்கும், ரொம்ப அப்ரப்டாக தெரியும். ஸோ இது வந்து ஐப்ரோஸ் இல்லாதவங்க அவாய்ட் பண்ணிடுங்க, சரியா? செகண்ட் என்னென்னா, எவ்வளோ உங்களுக்கு ஐப்ரோஸ் திக்காக இருந்தாலும் தின்னாக இருந்தாலும் பிளாக் கலருக்கு போகாதீங்க. ஒரு டார்க் ப்ரௌன் இல்லை ஒரு லைட் ப்ரௌனுக்கு போங்க. ஸோ அதனால என்னென்னா உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு ஏதோ அப்புன மாதிரி தெரியும் பிளாக் கலர் யூஸ் பண்ணும்போது. ஸோ அது ஒன்று. இல்லை நீங்கள் ரொம்ப டார்க் டோன் பீப்புளாக இருக்கீங்கன்னா பிளாக் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கலர் ரொம்ப தெரியல அப்படின்னும் போது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் ப்ரௌன், டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி இருக்கும், ஒரு சைடு வந்து ஐப்ரோஸும் இன்னொரு சைட் ஸ்பூலி, இது வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதும் வந்து நிறைய ஐப்ரோஸ் இருக்கிறவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகேவா, இதை விட்டுடுங்க. ஸோ இந்த பென்சிலும் விட்டுடுங்க, இந்த மாதிரி உள்ளதும் விட்டுடுங்க. திஸ் இஸ் நாட் ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் ஹேவ் ஐப்ரோஸ், சரியா? அதுக்கப்புறம் சில பேர் என்னென்னா ரொம்ப புத்திசாலிகள் மாதிரி, நானுமே நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஐலைனர் பென்சிலை வச்சு அப்போவும் அதுவும் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் பண்ணுறதுனால என்னென்னா திக்காக ஏதோ அப்புன மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இப்போ லெஃப்ட் ஓவர் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ பென்சில், ஓகேவா? இது வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுற ஐப்ரோஸ் ஃபில்லர்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கலாம் ப்ரௌன், அப்படி இல்லைன்னா சேம் இதே மாதிரி கீழே வந்து ஒரு ஸ்பூலி வச்சு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் ஆஃப் பண்ணணும். லைக் ரொம்ப தின் ஐப்ரோஸ் இருக்கிறவங்க. ஸோ இதை எப்படி பண்ணணுன்னா, சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். கீழே வந்து உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணுமோ இந்த இடத்துல லைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஒரு லைன் தெரியுதா? ஸோ இந்த லைன் வந்து அப்படியே அப்ரப்டாக இருக்கும்போது அசிங்கமாக நம்ம ஏதோ பண்ணியிருக்கோன்றது தெரியும். ஸோ இதை வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் அப்படியே ஸ்மச் பண்ணும். உடனே இப்படி எடுத்திங்கன்னா இதாயிரும். இது வந்து உங்களுக்கு திக்கான ஐப்ரோஸ் இருக்கவங்க இது பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஐப்ரோஸே சுத்தமாக ஐப்ரோஸே இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரொமைடுன்னு இருக்குது. ப்ரொமைட்னா என்னென்னா, இப்போ நான் சொன்னதெல்லாம் ஐப்ரோ பென்சில், ஐப்ரோ வந்து டிஃபைனர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரொமைட். இது எப்படி இருக்கும்னா, அதெல்லாம் வந்து ஒரு க்ரையான் மாதிரி இருக்கும், வரைகிறதுக்கு ஈஸியாக. இது எப்படின்னா, இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மட் மாதிரி இருக்கும், ஓகேவா? இது வந்து நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து லாரியலில் சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து ஹை பட்ஜெட் ப்ரொஃபஷ்னல் வேணும்னா பெனிஃபிட்ஸ்லேயும் இருக்குது இது மாதிரி பாட். இது வந்து ஐப்ரோ ப்ரொமேடுன்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரொமேடில் இந்த ப்ரொமைட் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு குட்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஒரு ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும் ஐப்ரோஸ்க்கு. ஸோ இந்த ப்ரொமைட் அப்படி எடுத்துகிட்டு, ஐப்ரோஸ் இல்லாதவங்க நான் இங்கே பண்ணுறேன் பாருங்கள், அப்படியே இப்படி வச்சுட்டு ட்ராப் பண்ணணும். ஐப்ரோஸ்லாம் எப்படி இருக்கும், இப்படி ஸ்ட்ரிக் எப்படி இருக்கும் இல்லையா, அதே டைரெக்ஷனில் நீங்கள் ட்ராப் பண்ணணும் தான். இன்னொன்று ஒரு ப்ரோ டிப் என்னென்னா, என்றைக்குமே ஐப்ரோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேச்சுரலான ஐப்ரோஸ் வந்து இந்த இடத்துல தின்னாகவும் இங்கே வந்து திக்காகவும் முடியும். லைக் இன்னர் கார்னர்ஸ் ஆஃப் த ஐஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், இங்கே ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பாதி கண்களுக்கு நடுவில் இருந்து நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல லைட்டாக பண்ணிகிட்டே வாங்க, இங்கேருந்து பண்ணிகிட்டே வந்து இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் ஐப்ரோஸ் வந்து இதில் டிப் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப திக்காக தெரியாது, ஓகேவா? ஸோ இங்கே திக்காகவும் இங்கே தின்னாகவும் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணணுன்னா அவ்வளோதான். ஸோ முன்னாடிக்கும் இப்போக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் அந்த பிக்சர் எங்கேயாவது இங்கே இது பண்ணுறேன். இப்படி தான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணணும், சரியா? இது வச்சு இப்போ இந்த சைட் பண்ணிட்டேன்ல, அடுத்தது நான் இன்னொன்று சொல்கிறேன். ஸோ இது வந்து எப்படின்னா, பெனிஃபிட்ஸோட ப்ரோ பேலட். ஸோ இது வந்து யார் வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்கப் ஆர்டிஸ்ட். லைக் நான் முன்னாடி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, ஸோ அந்த டைம். ஸோ இதில் பாருங்கள், இதில் எல்லாமே இருக்கும். லைக் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும். இது வந்து ப்ரொமேட்ஸ்.
இது எதனால இப்படி கொடுத்துருக்காங்க அப்படி இதில் வந்து 2 ப்ரஷ்ஷும் இருக்கும். பேசிக்லி எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உள்ள இதை வச்சு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பவுடர்ஸ் வச்சு செட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஐப்ரோஸ் அசையவே அசையாது. இதான் ஐடியா, பேசிக் ஐடியா தான். லைக் உங்களுக்கு நிறைய ஐப்ரோஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதை வச்சு இப்போ நான் இப்படின்னு பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து இதுக்கு மேலே பண்ணிட்டேன்னா அப்படியே செட் ஆகிடும். இஃப் சப்போஸ் இதுவும் வந்து உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி, இப்போ சில பேர் வந்து இது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ ரொம்ப டார்க்கான பீப்புளுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மீடியம் டோனுக்கு இது, ரொம்ப ஃபேர் டோனுக்கு இது, பிகாஸ் அவங்களுக்கு ஐப்ரோஸ் இருக்குன்னா இது யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் அது ஒர்க் ஆகும். எப்படின்னா லைக் நான் இதை எடுத்துக்கிட்டேன், இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரையணும். வரைஞ்சிட்டு இது வந்து செட் பண்ணணும். இது வந்து ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்குது, தெரியுதா? ஸோ இது செட் பண்ணுறதுக்கு இந்த பவுடர் எனக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இடத்த மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கணும். நிறைய உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, இங்கே எவ்வளோ டார்க்கானாலும் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது நீங்கள் ஐப்ரோஸை இந்த பேலட்டை தொட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிடாதீங்க, அப்புறம் திக்காயிரும். லெஃப்ட் ஓவர் அதில் என்ன மிச்சம் இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஓகே, இட்ஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ், லைக் 4500 5000 அந்த மாதிரி வரும். இது வந்து மேக்கப் நீங்கள் ஏதாவது ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் திஸ் இஸ் நாட் நெசசரி. ஐ வுட் ரெக்கமெண்ட் ப்ரொமைட், லாரியலோட ப்ரொமைட், நைக்காவில் ப்ரொமைட் நிறையா இருக்குது, பட் லாரியலோட ப்ரொமைட் இட்ஸ் மோர் தென் இனஃப். லைக் டார்க் ப்ரௌன் இல்லைனா ப்ரௌன் கலர் தான் வாங்குங்க, பிளாக் வாங்கிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி க்ரைலானில் விற்கிது இந்த மாதிரி ப்ரஷ், இதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐஷேடோ பேலட்டில் ப்ரௌன் எந்த ஐஷேடோ பேலட்டில் இருக்குதோ அதில் இந்த ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதா? இப்படி தான். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரஷ் அண்ட் ஐஷேடோ பேலட், இதுவும் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன். இதை ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை அப்வர்ட் டைரெக்ஷனில் இப்படி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இது வந்து நைக்கா, அமேசானில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பென்னுன்னு விற்கிது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ப்ரஷ் எப்படி இருக்குன்னு, இதை வச்சு அப்படியே நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதெல்லாம் வாங்கி எனக்கு ப்ரஷ்ஷு வச்சு இப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னா இதுலேயே ஒரு 4 லைன் இருக்குது, உள்ளே இங்க் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ எனக்கு ட்ரை ஆகிடுச்சு, இதை வச்சு இப்படின்னு பண்ணணுன்னா அப்படியே அழகாக ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். பட் இது வந்து மேட் இன் சைனா, எந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் எதுவுமே கிடையாது, பட் இட் ஒர்க்ஸ். ஓகேவா? எனக்கு பரவாயில்ல, எதுவுமே தேவையில்லை, எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா இது வாங்கிக்கோங்க. பட் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குதுன்றதுக்கு சொல்கிறேன். ஸோ மேக்கப் பெஸ்ட் ஆஃப் 2022 மேக்கப்லேயே இதை சொல்ல மறந்துட்டேன். இது வந்து கிளியர் ஐப்ரோ அண்ட் லேஷ் மஸ்காரா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கின் கேர் பண்ணுறோம்ல, ப்ரெப் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஐப்ரோஸ் வந்து ஒரு சின்ன ஏரியா, அதில் கொஞ்சம் முடி தான் இருக்கும், அது வந்து கொட்டிடக்கூடாது இல்லையா அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுறதுனால. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரெப் பண்ணணுன்னா எவ்ரிடே நைட் நீங்கள் இந்த மாதிரி மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்ரி நைட் வந்து நீங்கள் ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணுங்கள். ஐதர் இட்ஸ் கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், நம்மளோட பிராண்டில் இருக்க க்ளோ சிரம், எதுனாலும் இட்ஸ் ஓகே. அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அங்கேயும் ஐப்ரோஸ்லேயும் மஸ்காரா இங்கேயும் பண்ணிக்கோங்க. இப்போ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லி நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அது கொஞ்சம் ஃபீபிள் ஆகும், வீக் ஆகும். ஸோ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இது வந்து ஒரு ப்ரைமர் மாதிரி இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இல்லை எனக்கு மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே செட் பண்ணணுன்னாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு மேக்கப் ஐப்ரோஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டா நீங்கள் மலைக்கு போகிறீங்க, இல்லை ஏதாவது சொறி எடுக்குதுன்னு பண்ணுறீங்க, எது பண்ணாலும் அப்படியே செட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன்று. இது வந்து எல்ஃப் காஸ்மெட்டிக்ஸில் உள்ளது, சரியா? இது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திக்கான ஐப்ரோஸ் உள்ளவங்களுக்கு ரொம்ப இட்ஸ் ஸோ யூஸ்ஃபுல். ஸோ இந்த மாதிரி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆயில்ஸ் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். எந்த ஆயிலானாலும் இருக்கட்டும், ஃபிங்கர்ஸில் எடுத்து நல்லா ரப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஒரு காட்டன் இல்லைன்னா வெட் கிளாத்தை எடுத்து அப்படியே ரப் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள். இப்படி தான் பண்ணணும் ஐப்ரோஸ் ரிமூவ் பண்ணுறது. ஓகே,
ஸோ அன்புடன் பிரியா vlog சேனல் ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு வீடியோவோட இருக்குது. சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு என்னென்னா எவ்ரிடே இல்லை அல்டர்னேட் டேஸ் வந்து ஷார்ட்ஸ் தான் நான் கொஞ்சம் நாளைக்கு அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பிக் டைம் லாங் டைம் வீடியோஸ் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஷார்ட்ஸ் என்னென்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் இல்லை ஸ்நாக் நான் என்ன பண்ணுறேன்ற ரெசிபி இதை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அன்புடன் பிரியா vlog சேனலோட லிங்க் செக் பண்ணுங்கள், பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நம்மளோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அன்புடன் பிரியா. பாய் பாய்.